ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேரட் அல்வா ஸ்வீட் செய்ய போகிறோம். கம்மியான குவான்டிட்டியில் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேரட் அல்வா செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் கேரட் 8 பீஸ் எடுத்துருக்கோம். சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம அடிபாகத்தையும் மேல் பாகத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம முழுசாக கட் பண்ணியாச்சு. நம்ம 300 கிராம் கேரட் எடுத்துருக்கோம். இந்த கேரட்டெல்லாம் நம்ம நல்லா துருவி எடுத்துருவோம். இந்த மாதிரி துருவிடுவோம் நம்ம எல்லாத்தையும். நம்ம மொத்த கேரட்டை துருவி முடிச்சாச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக துருவி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் 200 ml பால் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி பால் சூடேறட்டும். இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் 200 ml பால் ஊற்றி நல்லா காய வச்சுட்ருக்குறோம். சூடேறட்டும். நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிறப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பால் கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம். 300 கிராம் கேரட்டை நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த பாலில் சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். முழுசாக எல்லா கேரட்டும் ஒரே டைம் போட்டுருங்க. போட்டு இந்த மாதிரி பாலில் கிண்டவும். இந்த பால்லே கேரட் நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த கேரட் அல்வாவை நம்ம கேரட்டை வேக வச்சும் செய்யலாம். நம்ம பால்லே வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த கேரட்டு பால்லே ஒரு 50% வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 50 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். இதை சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடுவோம். நம்ம சுகர் போட்டதும் வாட்டர் லெவல் அதிகமான மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அது ட்ரை ஆகிடும். நம்ம கிண்ட கிண்ட ட்ரை ஆகிடும். அதுக்குள்ளே அந்த கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும். கிண்டிகிட்டே இருங்க, அது ட்ரை ஆகிடும். 80 கிராம் கோவா எடுத்துருக்கேன். ஸ்வீட் கோவா தான் இது. உங்களுக்கு ஸ்வீட் கோவா இல்லைன்னா சுகர் லெவல் கொஞ்சம் அதிகப்படுத்திக்காங்க. ஒரு 100 இல்லை 120 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட் கோவான்றதுனால 50 கிராம் சுகர் சேர்த்துருக்கோம். 80 கிராம் பால் கோவா சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கோவா சிறு சிறு துண்டாக்கி போட்டுடலாம் நம்ம இதை. ஏன்னா நமக்கு அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம பால்லே வேக வைக்கிறதுனால இந்த கேரட் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். நல்லா வெந்து வரட்டும். இது இந்த கேரட் அல்வா ரெடியாகி வந்துருச்சு. நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி ஒரு 10 பீஸ் போட்டுடலாம். ட்ரை கிரேப்ஸ் ஒரு 10 பீஸ் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் அதை. இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ செம்ம கலர்ஃபுல்லாக மாறி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த கேரட் அல்வா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. நம்ம செஞ்ச இந்த கேரட் அல்வா செம்மையாக ரெடியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் போடணும். அந்த பிளேட்டுக்கு நம்ம கொஞ்சம் நெய் பூசி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பிளேட்டில் நான் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா இந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக கேரட் அல்வா ரெடியாக வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இதை நம்ம நெய் பூசி வச்சுருக்கிற பிளேட்டில் எடுத்து போட்டுருவோம். நம்ம அல்வாவை எடுத்து பிளேட்டில் போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த பிளேட் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவோம். செம்ம சூப்பராக ஆறி வரட்டும். சுட சுட சாப்பிட்லாம், ஆற வச்சும் சாப்பிட்லாம். இது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கேரட் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த கேரட் அல்வா எந்த அளவுக்கு வெந்திருக்கு, எப்படி இருக்குன்னுட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மேலே அப்படியே லைட்டாக தெளித்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. இப்போ இது மேலே பிஸ்தா பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே மலை சாரல் போல் தூவி விட்டுருவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக தெரியுது. பார்க்க அவ்வளோ சூப்பராக தெரியுது இல்லை? பிஸ்தா பாதாம் போட்ட உடனே கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு.
ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கேரட் அல்வா ஸ்வீட் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற அளவே போட்டு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த அல்வாவே. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் செஞ்ச இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.